வணக்கம். திமுக கொடி கட்டின கார்ல ஈசிஆர் ரோட்ல பெண்களை விரட்டின இளைஞர்கள், இது தொடர்பா தொடர்ச்சியான விவாதங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் திமுக காரங்க இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. இதுக்கு நடுவில் திமுக தரப்புல இருந்து இல்ல அதிமுக காரங்க தான் வேணும்னு திமுக கொடியை கட்டிக்கிட்டு பண்றாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் சொன்னாங்க. இப்போது அந்த வழக்கு வேற ஒரு பக்கம் திரும்பி இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த சந்துரு அப்படிங்கிறவரே இந்த காணொலியில பேசியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னது என்ன, அவருடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எங்க குடும்பம் அதிமுக குடும்பம், ஆனா நான் எந்த கட்சியை சேர்ந்தவனு இல்லை. நான் கொடைக்கானல் போறதுக்காக, அதாவது காதலர் தினத்துக்கு கொடைக்கானல் போறதுக்காக திமுக கொடியை கட்டினேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டோல்கேட்ல பணம் கேட்க மாட்டாங்க, அதனால கட்டினேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது முதல்ல நம்ப தகுந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, டோல்கேட்ல பாஸ் பொதுவா ஆம்புலன்ஸுக்கு கண்டுக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸுக்கு விட்டுருவாங்க. அது மாதிரி மக்கள் பிரதிநிதிகளுக்கு விட்டுருவாங்க. இவ்வளவுதான் பாஸ். இதை தாண்டி ஒரு கொடி கட்டினா அவங்களுக்கு விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்படி விடுறதுக்கான எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏன்னா அப்படி எங்கேயுமே பண்ணதும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இது தாண்டி நிருபர்களுக்கு பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்ப முதல்ல இந்த பேட்டி அப்படிங்கிறது சரியா, பேட்டிங்கிறத விட அவர் சொன்னது வாக்குமூலம் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற இந்த கேள்வி இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கு. இதுக்குள்ள இன்னொன்னையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்குள்ள இந்த விசாரணை, காவல்துறை விசாரணை ஒரு பக்கம் தொடரட்டும், இன்னொரு பக்கம் உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கிறது இது இருக்கட்டும். இது முழுசா வெளிக்கொண்டு வரட்டும். ஆனா இதையும் தாண்டி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்த காலம் அப்படிங்கிறப்ப எதுனாலும் யாராவது ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு காவல்துறை கண்டுபிடிக்கிறதுல அவங்களும் ஒரு பக்கம் மண்டையை பிச்சுட்டு போயிடுறாங்க. உண்மையிலே என்ன நடந்தது, அதுவும் இப்ப காலகட்டங்கள்ல சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல திடீர்னு பல பேர் தண்ணியை போட்டு கார்ல ஏகப்பட்ட சேட்டை பண்றாங்க. அப்ப உண்மையிலேயே யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, சூழ்நிலை என்ன, ஏன் விரட்டினாங்க, பெண்கள் அந்த நேரத்தில் எங்க போனாங்க, இப்படி பல கேள்விகளை போலீஸே எழுப்பி மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலும் இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு கொடி கட்டினதான் பிரச்சனையா, இல்ல பெண்களை துரத்துனது பிரச்சனையா, பெண்களை ஏன் துரத்துனாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. சரி, இந்த மாதிரி கொடி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன செய்யறது யோசிச்சு பாருங்களேன். ஆளாளுக்கு அவங்க கட்சி பிரச்சனையை பேசுறாங்க. ஆனா பொதுவாகவே கட்சிக்காரங்களை தாண்டி இந்த இடைநிலையில ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க. அவங்க என்ன அப்படின்னா, இன்னும் சொல்றேன், ஒரு சில தொழில் பண்றவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தொழிலுக்கு வண்டி தேவைப்படும். லாரியே வச்சுக்கோங்களேன், ஒரு 50 லாரி 100 லாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுக வந்துச்சு அப்படின்னா யோசிக்காம அந்த வண்டியில எல்லாம் அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க, ஒட்டிட்டு ஓடிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு திமுக ஆட்சிக்கு வரும். வந்த உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக ஸ்டிக்கர் கிழிக்கப்பட்டிருக்கும். கிழிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு அப்புறம் வழக்கம் போல திமுக தலைவர்கள் படத்தை போட்டு பாட்டுக்கு வண்டியை ஓட்டுவாங்க. இது பொதுவாக தொழில் பண்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதே மாதிரி கார்லையுமே இது மாதிரி உண்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வேலை கரெக்டா ஒரு சில பேர் என்னன்னா, கார்ல ரொம்ப வசதியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காரையே மாத்திடுவாங்க. நம்ம வேற காரை வச்சுட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல் அப்படின்ட்டு காரை வித்துட்டு வேற ஒரு கார் வாங்கி புதுசா ஸ்டிக்கரை ஓட்டுவாங்க. அதுல நம்ம கூப்பிட்டு, ஏங்க இந்த கட்சியில இருந்தீங்களே இப்ப இதுல இருக்கீங்களா, ஐயோ ஏன் கார் இல்லைங்க, அது நீங்க வேற, நான் அந்த கட்சி தான், அப்புறம் எப்படி இந்த கார், அட என் தம்பி வீட்டுக்காரு, என் தம்பி அந்த கட்சியில இருக்கான்ல அப்படிம்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, தம்பி காரில் இவ்வளவு நாள் நீ ஏன் போகல, இப்ப எதுக்கு தம்பி காரில் போற? அப்ப நம்ம ஒரு யோசனை வரும்ல. ஒரு கட்சி இருக்கு, ஒரு கட்சிக்காரர் ஆப்போசிட்டா இருக்க இன்னொரு கட்சி கொடிக்காரில் தினமும் ஏன் போறாரு அப்படி நமக்கு ஒரு யோசனை வரும். அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா, நம்ம வருமானம் பார்க்கணும், எந்த கட்சி இருந்தாலும் நம்ம கட்சி தான், ஆளுங்கட்சி தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு வச்சுருங்களேன். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, என்ன அப்படின்னா, இந்த ரெடிமேடா வச்சிருப்பாங்க வேட்டியை, அது ஒரு குறிப்பிட்ட பேர். இதை தாண்டி காருக்குள்ள டேஷ்போர்ட் இருக்கா, டேஷ்போர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் ரெடிமேடா ஒரு 5-6 கட்சி கொடியை வச்சிருப்பாங்க. கட்சி கொடியை வச்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த கொடியை மாத்திக்குவாங்க. அந்த கொடியை மாத்திக்கிட்டு அங்க போக வேண்டியது. அப்புறம் திரும்ப வரும்போது, சரி பொது இடத்துக்கு போறோம், எல்லா கொடியும் கழட்டி உள்ள வை அப்படின்னு போவாங்க. அப்புறம் என்ன, இந்த கட்சி இதுக்கு போறோம், கட்டுக்கொடியை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது கட்டிட்டு போவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு கட்சி மேல பெரிய அளவுக்கு பற்றுதல் இருக்கிறவனோ அல்லது கட்சியில ரொம்ப தீர்க்கமா வேலை பார்க்கிறவனோ இந்த வேலை செய்வானா அப்படின்னா கண்டிப்பா செய்ய மாட்டான். ஆனா இதெல்லாம் செய்யறவங்க யார் அப்படின்னா, நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய
அதாவது தனக்கு என்ன சாதகம் வேணுமோ அது எந்த கட்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம கட்சி தான் பண்ணக்கூடியவங்க தான் இந்த வேலைகளை தொடர்ச்சியா பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் பெரும்பாலும் மூல காரணமா இருக்கிறாங்க. இப்ப என்ன நாங்க கொடைக்கானல் போறதுக்கு அதுக்கு சந்தோஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த கொடியை கட்ட சொன்னாரு. அதனால நான் கட்டினேன். டோல்கேட்ல ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இது மறுபடியும் நமக்கு சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு கட்சி கொடி எந்த கட்சி இருக்கட்டுமே, ஒரு கட்சி கொடியை கட்டுறதுனால அந்த ஒரு வண்டியில கட்சி கொடி கட்டின வண்டியில போறதுனால அந்த உண்மையிலேயே அந்த வண்டி உள்ள ஒரு கட்சிக்காரர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கட்சி கொடி கட்டி இருந்துச்சுன்னா, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, ஒரு கட்சி கொடி கட்டி இருந்துச்சுன்னா காவல்துறை ஒரு சில இடங்கள்ல அந்த கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் கண்டுக்காம போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஏன் வம்பு, காருக்குள்ள இருக்குது யாருன்னு தெரியல, நம்மளே சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம், மேலதிகாரிக்கு பதில் சொல்லணும், ஜருகண்டின்னு விட்டுருவாங்க. ஆனா இது என்ன அப்படின்னா, எந்த கட்சி கொடி வேணாலும் கடையில கிடைக்குது, ஒரு கம்பம் சின்னதா வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல. இந்த நிலைக்கு முதல்ல கட்சிகள் முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, இப்போ எவ்வளவோ இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா பல விஷயங்கள் வந்துருச்சு. அப்ப என்ன அப்படின்னா, முதல்ல நீ கட்சி கொடி கேட்கறியா கார்ல கட்டுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு லிமிட் பண்ணிக்கணும். நீ பொது கூட்டங்கள்ல கட்சி கொடி கட்டுறது வேற. அப்ப கார்ல நீ கட்டுறதுன்னா முதல்ல கட்சி கிட்ட கொடி வாங்க. அப்போ ஒன்றியமா கரெக்டா தெரிஞ்சு போயிடும். ஒரு ஒன்றியமா எந்த காருக்கு வாங்குறேன், அந்த காருக்கு வாங்க. எப்படி நீங்க இதெல்லாம் சாத்தியப்பட்டா மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் தீரும். எப்படி நீங்க காருக்கு ஆர்சி நம்பர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கட்சிக்காரங்கள்ட்ட வண்டி இந்த வண்டிக்காக இந்த கொடியை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்சியில இருந்து நீங்க கொடியை கொடுத்துடலாம். கொடியில ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு கியூஆர் கோடு இல்ல ஏதோ ஒரு நம்பர் ஒரு பேருக்கு இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி தேவையில்லாத களவாணித்தனங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத முரண்பாடுகள், இந்த மாதிரி பொதுவெளியில மக்களுக்கு 1008 பேருக்கு 1008 வேலை இருக்கு. இதே வேலை மனக்கட்டு, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து. என்கிட்ட கூட ஒரு ஆளு பல பேர் பின்னூட்டத்துல நம்முடைய இந்த விளரி சேனல் இருக்கு இல்லையா, அதுல போட்டிருந்தாங்க, ஏன் நீ இது குறித்தெல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இதுல பல கோடி ரூபாய் வருமானமும் இல்லை. நம்மளுடைய மன ஓட்டத்துக்காக நம்ம இதுல பேச வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு கட்சிகள் இந்த மாதிரி கொடி கட்டுறப்போ வரைமுறைப்படுத்தும். அந்த வரைமுறைப்படுத்துறா மட்டும்தான் எந்த வகையில வேணாலும் மற்றவங்களுக்கு பயம் வரும். ஐயோ நம்ம கட்சி கொடி முதல்ல எங்க வாங்குறது, நம்ம யாரு கட்சியில அப்படிங்கிற இந்த பிரச்சனை வரும். அப்புறம் டோல்கேட் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை முதல்ல தவிர்க்கலாம். இந்த மாதிரி பாதிராத்திரியில பிரச்சனை பண்றவங்களை இனங்காணலாம் அப்படிங்கிறத யதார்த்தம். இது திமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் இதை செய்யும் பட்சத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும். கட்சிக்காரங்க செய்வாங்களா? செய்யணும். செஞ்சா நல்லது. நன்றி, வணக்கம்.